வணக்கம். ஆன்மா மலரட்டும், ஒளிரட்டும். பூத்த பூவெல்லாம் கருவறைக்கு செல்வதில்லை, பூஜைக்கு செல்வதில்லை. அதே போல ஆன்மாக்கள் எல்லாமே இறை நேசிப்பு அடைவதில்லை, நின்று கொள்கிறது. நேசிப்பின்றி வெவ்வேறு வழியாக ஆன்மா செல்கிறது. இப்போ பூவானது வாசனை பூ அல்லது எந்த பூவானும் அந்தந்த நிலைக்குரிய இறைப்பாட்டுக்கு எல்லா பூவும் செல்வதில்லை. இந்த பூவானது மையத்துக்கும் செல்கிறது, திருமணத்துக்கும் செல்கிறது, மற்ற அனைத்து விதமான நிலைக்கும் செல்கிறது இந்த பூ. அதே போல மண்ணில் பிறந்த, மண்ணில் இருக்கிற ஆன்மாக்கள் அனைத்தும் வெவ்வேறு நிலையாக நிற்கிறது. ஒரு நிலையாக இறை ஐக்கியத்தை படுவதில்லை. ஒன்று தவறில் நிற்கிறது, இன்னொன்று குரோதத்தில் நிற்கிறது, இன்னொன்று ஏமாற்று நிலையில் நிற்கிறது, இன்னொன்று பாவச் சுழற்சியில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு விதமாக அந்த ஆன்மா ஒரு விதமாக சென்று கொண்டு வெவ்வேறு வழியாக சென்று கொண்டு இருக்கிறது. அந்த வாசனைக்குரிய பூவு எல்லா பூவும் போவதில்லை போல இந்த ஆன்மாவும் ஒழுங்குபடுத்தி இறை ஐக்கியப்பாட்டிலிருந்து மேலோங்கி அந்த பிரபஞ்ச ஆற்றலை, இறை ஆற்றலை பெறுவதில்லை, பெறுவதற்கு தயங்குகிறது, அலட்சியப்படுத்துகிறது. அதை நீங்கள் அந்த இறையாற்றல் நிலையில மேலோங்கி நின்றாங்கன்னா, இந்த ஆன்மா நின்றுச்சுன்னா கஷ்டங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், துயரங்கள் இருக்கும், ஏன் இன்பம் கூட இருக்கும். எதுவும் சோதிக்காது, எல்லாம் ஒன்றாக தெரியும், ஒரு இறை அம்சமாக தெரியும். மனது இறைநிலையாக இருக்கும், பிறருக்காகவே வாழக்கூடிய ஒரு மனநிலையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும். அதனால் இந்த இறைநிலையில நாம் அந்த இறை வாசலை திறந்து மேலோங்கி நாம் இறைநிலையாகவே பிரபஞ்ச